பிரைஸ் தி லார்ட். வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை. சங்கீதம் 39:9. நீரே இதை செய்தீர் என்று நான் என் வாயை திறவாமல் மௌனமாயிருந்தேன். ஆம், அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனின் தண்டனையை கரங்களை சகித்துக் கொள்வது மிகவும் ஆரோக்கியமான ஒரு காரியம். புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22 33 வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவு இல்லை, அவைகள் காலைதோறும் புதியவைகள், உமது உண்மை பெரிதாயிருக்கிறது. கர்த்தர் என் பங்கு என்று என் ஆத்துமா சொல்லும், ஆகையால் அவரிடத்தில் நம்பிக்கை கொண்டிருப்பேன். தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கும் கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய இரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது. தன் இளம் பிரயாயத்தில் நுகத்தை சுமக்கிறது மனுஷனுக்கு நல்லது. அவரே அதை தன்மேல் வைத்தார் என்று அவன் தனித்திருந்து மௌனமாயிருக்க கடவன். நம்பிக்கைக்கு இடமுண்டோ என்று தன் வாயை தூளில் நுழுத்துவதனாக தன்னை அடிக்கிறவனுக்கு தன் கன்னத்தை காட்டி நிந்தையால் நிறைந்திருப்பானாக. ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின்படி இறங்குவார். அவர் மனப்பூர்வமாய் மனுபுத்திரரை சிறுமையாக்கி சஞ்சலப்படுத்துகிறது இல்லை. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, புலம்பலிலே இப்படி நாம் பார்க்கிறோம். தேவனாகிய கர்த்தர் ஒருவனையும் மனப்பூர்வமாக அவர் சஞ்சலப்படுத்தி அவனை வேதனையாக்குவது இல்லை, சிறுமைப்படுத்துகிறது இல்லை, சஞ்சலப்படுத்துகிறது இல்லை என்று தேவன் சொல்லியிருக்கிறார். இந்த அதிகாலை நேரத்தில் தேவன் என்னோட இந்த வாக்கியத்தை எனக்கு உணர்த்தினார். காலையில் எழுந்த உடனே கர்த்தருடைய வார்த்தையை நான் திருப்பிய பொழுது என் உள்ளத்திலே தோன்றிய இந்த நினைவுகள், சங்கீதம் 39:9 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று தேடி பார்த்த பொழுது கர்த்தர் எப்படியாய் அந்த இடத்துல சொல்லியிருக்கிறதை நான் பார்த்து உணர்ந்தேன். நீரே இதை செய்தீர் என்று நான் என் வாயை திறவாமல் மௌனமாயிருந்தேன். சில நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே ஏன் இப்படி ஆயிற்று, ஏன் இப்படி நடக்கவில்லை, ஏன் எனக்கு கிடைக்கவில்லை, ஏன் என்னால் முடியவில்லை என்று சொல்லி சோர்ந்து போயிருக்கிற நேரத்தில் தேவன் இதை நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதித்திருக்கிறார் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. அதிலே புலம்பலிலே நாம் வாசித்தோம் அல்லவா, அவர் சஞ்சலப்படுத்துகிறவரும் அல்லை, ஒருவனையும் காயப்படுத்துகிறவரும் அல்லை. தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்மை அவர் சிட்சிக்கிறார் உண்மை, ஆனால் ஒருவரையும் அவர் சஞ்சலப்படுத்துகிற தேவன் அல்ல. சில நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே காரியங்கள் நடக்கவில்லை என்ற சோர்வுகள் நம்முடைய வாழ்க்கையிலே சூழ்ந்திருக்கும். ஆனால் தேவன் இந்த மாதத்திலே அவர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார் அல்லவா, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்றபடி நாம் காத்திருப்போம். நிச்சயம் தேவனிடத்திலிருந்து நன்மைகளை சுதந்தரிப்போம். ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த நாளிலும் ஆண்டவரே அப்பா, நீரே இதை செய்தீர் என்று என் வாயை திறவாமல் மௌனமாயிருந்தேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறானே, எங்கள் வாழ்க்கையிலும் சில காரியங்கள் நடக்கவில்லை என்று சொல்லி நாங்கள் புலம்புகிறோம். ஆனால் நீர் எங்களுக்கு இன்றைய நாளிலே இந்த வார்த்தையின்படி உணர்த்துகிறதற்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் மௌனமாயிருக்க கற்றுக்கொள்ள ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் கற்றுக்கொண்டு ஆண்டவரே காத்திருந்து பெற்றுக்கொள்ள எங்களுக்கு நீர் அனுக்கிரகம் பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. ஒருவேளை அவர்கள் காத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் சோர்ந்து போகாதபடிக்கு நிச்சயம் நீர் செய்வீர் என்கிற விசுவாசத்தோடு அவர்கள் இருந்து பெற்றுக்கொள்ள நீர் அனுக்கிரகம் பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறேன். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.